श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं यतीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वयभट्टनाद श्रीभक्तिसारकुलशेखरयोगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकालयतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्. சுவாமி பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் திருவேங்கடவனிடத்தே நியமனத்தை பெற்று திருவரங்கம் பெரிய கோயில் மாநகரை அடைந்தமை சென்ற பதிவிலே அனுபவித்தோம். தொடர்ந்து அவர் திருவரங்கம் திருப்பதியை வந்து சேவித்த வைபவத்தை அனுபவிப்போம். அவர் திருக்காவேரியிலே நீராடி 12 திருமன்காப்புகளை பிரகாசமாக தரித்து கொண்டு நித்திய கர்மானுஷ்டானங்களையும் முடித்து கொண்டு நேராக ஸ்ரீரங்கநாராயணஜீயர் மட்டத்திற்கு எழுந்தருளி அப்போது ஸ்ரீரங்கநாராயணஜீயர் 10வது ஜீயராக பட்டத்திலே அலங்கரித்திருந்தவர் ஸ்ரீரங்கநாராயணஜீயரை புருஷகாரமாக கொண்டு பெரிய பெருமாளை மங்களாசாசனம் பண்ணி கோயிலுக்கு எழுந்தருளினார். சேவாக்கிரமத்திலே சந்நிதிகளுக்கு சென்று வணங்கி அந்த சந்தர்ப்பத்திலே கோயிலுள் சித்திர மண்டபத்திலே பெரியஜீயர் கோஷ்டியாக எழுந்தருளியிருப்பதை பிரதிபாதி பயங்கரம் அண்ணன் சேவித்தார். பெரியஜீயர் அப்பொழுது ஒன்னும் தேவும் திருவாய்மொழி பாசுரத்தின் பிரவேசத்தை விரித்து உபன்யசித்து கொண்டிருக்க அந்த கோஷ்டியை கண்ணுற்றதும் மகிழ்ச்சி பொங்க பிரதிபாதி பயங்கரம் அண்ணா தண்டன் சமர்ப்பித்து நின்றார். பெரியஜீயர் தமது திருக்கண்களாலே அவரை குளிர கடாட்சிக்க வாரீர் பிரதிபாதி பயங்கரம் அண்ணா என்று தம் இனிய குரலால் அவரை அழைத்து குசலம் விசாரித்து இத்தனை நாட்களுக்கு பிறகாவது உம்மை இன்று சேவிக்கப் பெற்றேன் என்று அவரை தழுவிக்கொண்டு அவரையும் அருகில் அமரச் செய்து காலக்ஷேபம் தொடர்ந்து நடத்தி 4வது பாசுரத்திலே நிறுத்தினார். இவ்வளவிலே பிரதிபாதி பயங்கரம் அண்ணா இப்படி ஆழ்வார் பரதத்துவ நிர்ணயம் பண்ணி அருளி செய்த விஷயங்களை தேவரீர் திருவடிகளிலே சம்பந்தம் உண்டானால் அல்லது யாருக்கும் கேட்க அறிந்து கொள்ள முடியாது என்று போற்றினார். மணவாள மாமுனிகள் அவருடைய திருக்கைகளை பிடித்து கொண்டு பெரிய பெருமாளை திருவடி தொழச் செய்து பெருமாளும் தீர்த்த சடகோபம் முதலிய சிறப்புகளை பிரதிபாதி பயங்கரம் அண்ணனுக்கு கொடுத்து கௌரவித்தார். அப்போது பெரிய பெருமாள் அர்ச்சகரிடத்தே ஆவேசித்து அவர் முகமாக வாரீர் பிரதிபாதி பயங்கராச்சாரியாரே, திருமலையிலே மிக ஆதரத்துடனே திருமஞ்சன கைங்கரியம் பண்ணினீரே, ஒரு நாள் திருமஞ்சனம் கொண்டு வரும் பொழுது நம் அழகிய மணவாள மாமுனியின் வைபவத்தை கொண்டு வர அதனாலேயே தீர்த்தம் சுத்தியும் பரிமளத்தின் மிகுதியையும் பெற்றது. நாம் உகந்தபடியை நினைத்து வந்தீரென்றோ உமக்கு விலட்சணமான சம்பந்தம் தருகிறோம் என்று பெரியஜீயர் திருக்கையிலே அண்ணாவை ஒப்படைத்தருளினார். பெரியஜீயர் அண்ணாவை அழைத்து கொண்டு மடத்திற்கு எழுந்தருளி பிரதிபாதி பயங்கரம் அண்ணாவின் மனத்திலே பெரியஜீயரின் உபன்யாசம் ஆழப் பதிந்து ஒடித்து கொண்டிருக்க திருவாய்மொழியிலும் அருளிச் செயலிலும் தவிர இவருக்கு சமஸ்கிருத சாஸ்திரங்களிலும் பரிச்சயம் உண்டு என்பதை நன்கு அறிந்து கொண்டு அவர் உபய வேதாந்தத்திலும் அதிநிருபணராய் இருப்பதை தெரிந்து கொண்டார். அடியேனை ஆட்கொண்டு அருள்பாலிக்க வேண்டும் என்று மனமிறங்கும்படி பிரார்த்திக்க சுவாமி மணவாள மாமுனிகள், நீர் பிரதிவாதி பயங்கரர், நாம் சாது, எப்படி சேருவது என்று கேட்க உடனே அண்ணாவும் ஜீயரிடம் மிகவும் பணிவு தோன்ற பிரசித்த பரகோஷ்டீஷு பிரதிவாதி பயங்கரः ஸ்ரீவைஷ்ணவானாம் கோஷ்டீஷு தத்தாச இதி விச்ருதः என்று அடியேனுக்கு 2 பிரசித்திகள் உண்டு. பெரியஜீயரும் அவருடைய திருவுள்ளத்தை அறிந்து மிகவும் பூரிப்படைந்தார். இந்த ஸ்லோகத்தின் பொருளாவது, எதிராரிகளான பூர்வபக்ஷிகளுடைய கோஷ்டியிலே பிரதிவாதி பயங்கரராயும் ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய கோஷ்டியிலே அவர்களுக்கு தாசராயும் சுவாமி பிரதிபாதி பயங்கரம் அண்ணா இருக்கிறார் என்பதை சொல்லுகிறது. இத்தாலே அடுத்த க்ஷணமே அவருக்கு பஞ்சசமஸ்காரங்களையும் பிரசாதித்து பலரடியார் முன்பு பாராட்டி அருளி அடியார்க்கென்னை ஆட்படுத்த விமலன் என்று திருப்பாணாழ்வார் சொல்லியபடியே அவருக்கு ஸ்ரீ வைஷ்ணவதாசன் என்று அதுவரை யாருக்கும் சித்திக்காத தாஸ்யநாமத்தை பிரசாதித்து ததீய சேஷத்துவமே
அதாவது இந்த அடியார் காட்பட்டிருத்தமையே ஆத்மாவுக்கு அடையாளம் என்பதை காட்டி அருளினார். மேலும் அவரிடத்தில் இதர மத நிராகரண பூர்வமாக ஸ்வமத ஸ்தாபனம் பண்ணி ஸ்ரீ ராமானுஜ சித்தாந்தத்தை ரட்சித்து கொண்டு போவீர் என்று நியமித்தருளினார். அண்ணாவும் ஒரு பிறவியிலே இருபிறவி உண்டானார் போல் மகிழ்ச்சியுடன் உடையவர் திருவடிகளுக்கு குலத்தாழ்வானைப் போல அந்தரங்கராய் சகல வியாக்கியான நிர்மாணங்களுக்கும் உஜாத்துணையாய் ஜீயர் திருவடி தாமரைகளிலே சேவையே தாரகமாய் வாழ்ந்து கொண்டு ஜீயருக்கு உகப்பாய் பெரிய பெருமாளையும் சேவித்து கொண்டு எழுந்தருளியிருந்தார். அரிய அருளிச்சேர் பொருள்களையெல்லாம் ஜீயரிடம் கேட்டு ஆதரித்து கொண்டிருந்தார். அண்ணாவுடன் அவருடைய பத்னி புத்திரர்களும் சுவாமி மணவாள மாமுனிகளை ஆசிரித்திருந்தனர். தொடர்ந்து நாளைய பதிவிலே பிரதிவாதி பயங்கரம் அண்ணா அவருடைய சுவாமி மணவாள மாமுனிகள் காஞ்சி மாநகர் வழியாக திருமலை யாத்திரை சென்ற வைபவத்தை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.